வழிமார்களுடைய வரலாறுகள் குர்ஆனுக்கு முரண்படவில்லை. சரி, அதே நேரத்தில் கவிதையாக வருகிறது அப்படின்னு சொன்னால் குர்ஆன் சஹாபாக்கள் மத்தியிலே கூட 3 சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே 3 சஹாபாக்கள் கவிஞர்களாக இருந்தார்கள். அவர்கள் மிகவும் பிரபலமானவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம், நீண்ட நேரம் போய்விடும் என்பதனால் சுருக்கிக் கொள்கிறேன். வஹாபிகள் இந்த வழிகட்டவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் தான் என்னவென்று கேட்டால், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இது இப்னு மாஜால 14வது ஹதீஸில் வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஹதீஸில் மா லைஸ மின்ஹு என்ற வார்த்தையை சொல்லப்படாமல் இருந்திருந்தால், ஃபஹுவ ரத்துனோட முடித்திருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் வரக்கூடிய எல்லாமே என்ன பித்அத் என்ற ஒரு வாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மாலைஸ மின்ஹு மார்க்கத்துக்கு தொடர்பில்லாத ஒரு விஷயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். மார்க்கத்துக்கு தொடர்பில்லாத விஷயம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி மார்க்கத்துக்கு தொடர்பில்லாத விஷயமாக இருந்தால்தான் அது மோசம், அது ஏற்றுக்கொள்ளப்படாது, மறுக்கப்பட வேண்டியது என்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ